மதுரையில் பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் சிலம்பு ஒன்றை கையில் ஏந்தியவாறு நடிகை குஷ்பு போராட்டம் நடத்தினார். அப்போது தொண்டர்கள் முன்னிலையில் பேசிய குஷ்பு பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தவர் கருணாநிதி என்று கூறியதும் அவரது மைக் டக்கென ஆஃப் ஆனது. பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்கள நீங்களா? இதனையடுத்து தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டதாக குஷ்பு, பாஜக மகளிர் அணி தலைவர் உமாரதி ராஜன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது பேசிய குஷ்பு பாஜகவை கண்டு திமுக அரசு அஞ்சுவதாக விமர்சித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னக்கா இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்தில் தான் இருக்காங்க. நியாயம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் குஷ்பு தெரிவித்தார். மதுரையில் தங்களை கைது செய்து சுகாதாரமற்ற முறையில் அடைத்து வைத்திருந்ததாக குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைதான குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஆட்டு மந்தை அடைத்து வைக்கப்படும் மண்டபத்தில் அடைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சுகாதாரமற்ற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து மாலையில் குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு தங்களை சுகாதாரமற்ற முறையில் அடைத்து வைத்திருந்ததாக புகார் கூறினார். நிச்சயமாக எங்க போராட்டத்தோட வெற்றி, எங்க போராட்டத்தோட வெற்றி தான் இது. Right now nothing, we need justice, that's it. ஒரே ஒரு ஆர்டர். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குஷ்பு பெண்கள் பாதுகாப்பிற்கான தங்களது போராட்டம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதுமாக பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்களை வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனை பயனாளிகள் பெற்றுக் கொள்வதற்கான தேதி, நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 796 நியாய விலை கடைகளில் 4,94,000 பயனாளிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளது. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கிராமத்தில் அமைச்சர் TRB ராஜா பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்தார். மன்னார்குடியில் பல்வேறு பகுதிகளில் நியாய விலை கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்டத்தில் 4,04,953 பேர் இதனால் பயனடைவார்கள். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பணியாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாயை பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டும் என கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற இருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை எடுக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட்டார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற இருக்கும் நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. கட்சியின் நிறுவன நாளுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மக்கள் நலப்பணிகளையும் தீவிரப்படுத்த நடிகர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
மேல கை வைக்க ரூல்ஸ் கிடையாது. ஆண்டி காட்டா திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளியை இப்படி தாக்கிய இந்த தலைமை காவலர் பழனி தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் தென்கோவனூரைச் சேர்ந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளி மன்னார்குடியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலில் மாற்றுத்திறனாளிக்கான பெட்டியில் பயணித்தார். அப்போது கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் 3 பேர் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். ஆனால் அந்த பெட்டி திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த 3 பேரும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது மீண்டும் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். அப்போது கதவை திறந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளியை 3 பேரில் ஒருவர் சரமாரியாக தாக்கினார். RPF போலீசார் என்று சொல்லியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கூறி கன்னத்திலேயே அறைந்தார். இந்த வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாற்றுத்திறனாளியை தாக்கியவர் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் பழனி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பழனியை சஸ்பெண்ட் செய்து திருவாரூர் SP கருண் கரட் உத்தரவிட்டுள்ளார். திருக்கோவிலூர் அருகே மின்கம்பம் மீது மோதி பேருந்து கவிழ்ந்ததில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்று திரும்பிய பக்தர்கள் 25 பேர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்றனர். அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சங்கராபுரம் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்து ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. திருக்கோவிலூர் அருந்தங்குடி கிராமம் அருகே பேருந்து வந்தபோது சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதி அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணித்த 25 பக்தர்கள் பலத்த காயமடைந்தனர். அப்பகுதி மக்கள் அவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் பிள்ளைகளை பெற்றோர்தான் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டுமென மதுரை ஆதீனம் தெரிவித்த கருத்து பேசுபொருளாகியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த மதுரை ஆதீனம் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். பெற்றோர்கள் தான் பெண்களை பாதுகாப்பா எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு போலீஸ் போட்டா போலீஸுக்கு தான் அது அந்த வேலை சரியா இருக்கு. எல்லாரும் நம்ம பிள்ளைகளை என்னைய வீட்டில் வளர்த்தாங்க, கட்டுப்பாடா வளர்த்தாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்பாடா கல்விக்கூடங்களில் ஒழுக்கம் அறநெறிகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் வலியுறுத்தினார். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க பிள்ளைகளை நல்ல கட்டுப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள. பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவலரை பாதுகாப்பிற்கு போட இயலுமா என்றும் மதுரை ஆதீனம் கேள்வி எழுப்பினார். சீனாவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் தாக்கம் உலக மக்களிடையே சற்று குறைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. இந்நிலையில் சீனாவில் புதிதாக ஒரு வைரஸ் வேகமாக பரவி வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹியூமன் மெட்டப்னியூமோ வைரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது சுருக்கமாக HMPV என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் வேகமாக பரவி வரும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட கொரோனாவை போலவே இருமல், காய்ச்சல், சளி உள்ளிட்ட அறிகுறிகளை இந்த HMPV கொண்டுள்ளது. இருமல், தும்மல், தொடுதல் உள்ளிட்டவை மூலம் எளிதில் பரவக்கூடியதாக இது உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களை எளிதில் தாக்கும் தன்மையை இது கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் HMPV வைரஸ் தொற்றால் இதுவரை யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸால் அண்டை நாடான இந்தியாவைச் சேர்ந்த மக்களும் கலக்கத்தில் உள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை தற்போது வரை அச்சப்படும் அளவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறியுள்ளது. இந்த வைரஸால் இந்தியாவில் எந்த பாதிப்பும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வைரஸ் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சளி, இருமல் பாதிப்பு இருந்தால் பிறரிடமிருந்து விலகியிருப்பது அவசியம் என்றும் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்தும் வகையில் பனையூர் அலுவலகத்தில் 3வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கியுள்ளதாகவும் இனி அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் என்றும் அன்புமணி கூறியிருந்தார். பின்னர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் சமரசம் ஏற்பட்டுவிட்டதாக ராமதாஸ் கூறியிருந்தார். இந்நிலையில் டிசம்பர் 31ஆம் தேதி தைலாபுரத்திற்கு பதிலாக சென்னை ECRல் உள்ள பனையூர் புதிய அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து 2ஆம் தேதியும் மாவட்ட செயலாளர்களை சந்தித்த அன்புமணி 3வது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஆலோசனை நடத்தினார். அப்போது டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த செயலாளர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இதுவரை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ள அன்புமணி பாமக ரீதியில் உள்ள 110 மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்த பின்னர் துடிப்பாக செயல்படாதவர்களை நீக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் நகைக்கடை உரிமையாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் இணைந்து சோதனை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் தீரஜ் ஆகிய சகோதரர்கள் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் பிரபல நகைக்கடையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் 53 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கான பத்திரப்பதிவின் போது அதிக அளவில் பணம் ரொக்கமாக கைமாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறையினர் இடத்தை விற்பனை செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் வீட்டில் சோதனை நடத்தி பணத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இடத்தை வாங்கிய நகைக்கடை உரிமையாளர்களான தினேஷ் மற்றும் தீரஜ் ஆகியோரிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இச்சம்பவத்தை அறிந்த வருமான வரித்துறையினரும் விசாரணையில் இறங்கினர். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் RS சாலை, பெரிய கடை வீதி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள நகைக்கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மர்ம விலங்கு தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அருகே உள்ள பிக்கட்டி சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த சதீஷ் என்ற கூலி தொழிலாளி இயற்கை உபாதையை கடிக்கச் சென்றபோது அவரை மர்ம விலங்கு ஒன்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே சதீஷ் உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் சதீஷின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சதீஷை தாக்கிய வனவிலங்கை அடையாளம் கண்டு கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிடிச்சது சிறுத்தையோ கரடியோ என்ன ஏதுன்னு தெரியலிங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதை கூண்டோட பிடிச்சி அந்த கிராமத்தில் இருக்கிறதும் சரி, சுற்று வட்டாரத்தில் கிராமத்துக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமையும் எதுவும் நடக்காத மாதிரி கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து ஆகணும். கடந்த 2 மாதமாக அப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் இருந்ததாகவும் அது குறித்து வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்தியாவில் 18 வயதிற்கு கீழ் உள்ள சிறாரை பாதுகாக்கும் வகையில் புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிகளின் வரைவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி சிறாருக்கு சமூக வலைதள கணக்குகள் தேவைப்பட்டால் அவர்களின் பெற்றோரின் ஒப்புதல் அவசியமாகும். இந்தியாவில் டிஜிட்டல் தனிநபர் தரவுகள் பாதுகாப்பு சட்டம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 16 மாதங்களாக சட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் சட்ட திருத்தம் தொடர்பான வரைவு விதிகளை மத்திய அரசு வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ளது. இதன்படி சிறார் சமூக வலைதளங்களில் கணக்கு வைத்துக் கொள்ள அவர்களின் பெற்றோரின் ஒப்புதல் கட்டாயமாகிறது. வரும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை MyGov என்ற இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் விமான சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் டெல்லியில் பல்வேறு இடங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். எதிரே வாகனங்கள் வருவது தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் சாலையை ஆக்கிரமித்திருந்தது. மேலும் பனிமூட்டத்தால் டெல்லியில் விமான சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவிப்பை வெளியிட்டுள்ள டெல்லி விமான நிலையம், கடும் பனிமூட்டம் காரணமாக விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விமானங்கள் புறப்படும் நேரம் மற்றும் வருகை தரும் நேரத்தை தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. உறைய வைக்கும் பனியால் சாலையோரம் வசிப்பவர்கள் கடும் குளிரால் அவதியடைந்ததை அடுத்து சமுதாய நல கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி மட்டுமல்லாது உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது.
புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த வழக்கில் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு பிணை வழங்கி ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 படம் கடந்த மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியானது. அதற்கு முந்தைய நாளில் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் சிறப்பு காட்சியை காண சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய மகன் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் கடந்த மாதம் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்தார். இதனிடையே பிக்கெட்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். இந்த நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் தொடர்பான வழக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அல்லு அர்ஜுனுக்கு பிணை வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 1 லட்சம் பிணை தொகை செலுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது.